இப்ப திடீர்னு கிளம்புறாங்க. இவ்வளவு காலமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென்று சங் பரிவார் கும்பல்கள் திருப்பரம் குன்றம் மலையை முஸ்லிம்கள் அபகரிக்க பார்க்கிறார்கள். இங்க எப்படி சிக்கந்தர் தர்கா உருவானது அப்படிங்கிறாங்க. அது 500 வருஷமா இருக்குப்பாங்க. அவன் முஸ்லீமும் போறான், இந்து மக்களே தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சிக்கந்தர் தர்காவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான தர்காக்களுக்கு முஸ்லிம்களை விட இந்து மக்கள் அதிகமாக செல்கிறார்கள். அப்ப இந்து மக்களும் போயிட்டு வர்றாங்க, முஸ்லிம்களும் போயிட்டு வர்றாங்க. இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ நம்பிக்கையை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று சங் பரிவார் கும்பல் உள்ளே நுழைந்து, பார்த்தீர்களா, நம்முடைய மலையை அபகரித்து விட்டார்கள், விடக்கூடாதுன்னு போர்க்கொடி தூக்குறாங்க. வட மாநிலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய மத கலவரத்தை உருவாக்குவதற்கு உண்டான முயற்சியை தமிழ்நாட்டில் முயற்சிக்கிறார்கள். வழிபாட்டு தலங்களை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கேடுகட்ட அரசியலை தமிழ்நாட்டில் செயல்பட துடிக்கிறார்கள். அப்ப காவல்துறை உரிய விதத்தில் தடுக்க வேண்டுமா இல்லையா? அரசு இதனை உடனடியாக ஆரம்ப புள்ளியிலேயே கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கு தக்க தீர்வளிக்க வேண்டுமா இல்லையா? இதுவரையும் தீர்வளிக்கல. முஸ்லிம்களை கடுமையா நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம். நீ கோழியை கொண்டு போகாத, நீ ஆணை கொண்டு போகாத, அங்க போய் எதையும் சாப்பிடக்கூடாது, அங்க போகக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் முஸ்லிம்களுக்கு வருகிறது. அப்ப எல்லா விதத்திலையும் நசுக்கப்படுபவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இதற்கு பேர் எப்படி ஜனநாயகமா இருக்கும்? சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சியில எது ஜனநாயகம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டில ஜனநாயகம் இன்றளவும் உயிர்ப்போடு உள்ளதா? ஜனநாயகத்தின் விழுமியங்கள், அதன் அடிப்படை தூண்கள் எந்த அளவில் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம் சமூக மக்களுக்கு விளக்குவதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது 76வது குடியரசு தினம் என்று கொண்டாடப்பட்டு வருவதை மக்கள் நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்குள்ள மக்களில் பலரும் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்குமே வித்தியாசம் தெரியாது. தெரியுமா நமக்கு? சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிறு பிள்ளைகள்கிட்ட கேட்டா ரெண்டுலயுமே ஸ்கூல்ல சாக்லேட் தருவாங்க. சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற போனாலும் சாக்லேட் தருவாங்க, குடியரசு தினத்துக்கு கொடியேற்றத்துக்கு சென்றாலும் சாக்லேட் தருவார்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதை தாண்டி பெரிய வித்தியாசங்கள் மக்களுக்கு பரவலா தெரியாது. சுதந்திர தினம் என்பது நமது நாடு முழுமையாக ஆங்கிலேயர்களின் அடிமைப்படுத்துதலிலிருந்து சுதந்திரம் பெற்றதை குறிக்கிறது, பரிபூரண சுதந்திரத்தை குறிக்கிறது. அதுதான் ஆகஸ்ட் 15, 1947. அது சுதந்திர தினம். அந்த நாளை இந்த நாடு முழுமையாக ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்து விட்டு அவருடைய அடிமை தலையிலிருந்து விடுபட்டு முழுமையான சுதந்திரம் பெற்றதைத்தான் சுதந்திர தினம் என்று சொல்லுகிறோம். அது தனித்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினம் என்பது என்ன? நமது நாடு 1947லேயே சுதந்திரம் பெற்றுவிட்டாலும் நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு சட்டங்கள் வேணும். மக்களை வழிநடத்துவதற்கு பல்வேறு விதமான சட்ட அடிப்படைகள் இருக்க வேண்டும். ஆனா நாம சுதந்திரம் பெறுகின்ற பொழுது நமக்கென்று நாமே உருவாக்கிய சட்ட நூல்கள் கிடையாது. இனிமேதான் உருவாக்க போறோம். முதல் ஆங்கிலேயில விரட்டிடுறோம், சுதந்திரம் பெற்று விடுகிறோம். அதற்கு பிறகு நாம் நமது நாட்டை எப்படி நிர்வகிப்பது, எந்த மாதிரியான சட்டங்களை இயற்றி அதன் அடிப்படையில் மக்களை நிர்வாகம் செய்வது, இனிமேதான் சட்ட நூல்களை எழுத போகிறோம். அப்ப நமக்கு நாமே நாம் எம்மாதிரியான சட்டங்களை இயற்றிக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று நமது நாட்டிற்கென்று தனித்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழு சில ஆண்டு காலம் அவகாசம் எடுத்து முழுமையான அவருடைய சக்திக்குட்பட்டு எல்லா விஷயங்களையும் யோசித்து அலசி ஆராய்ந்து நமக்கு ஒரு சட்ட நூலை தந்தார்கள். அதுதான் அரசமைப்பு சட்டம். இன்றைக்கு அரசியல் சாசனம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த அரசமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான குழு நமக்கு ஒரு முழுமையான வரைவை தருகிறது. 47ல சுதந்திரம், 49ல அவங்க சப்மிட் பண்ணிடுறாங்க. அது 1950 தான் குடியரசு என்று முழுமையாக அங்கீகரிக்கப்படுகிறது. குடியரசு என்றால் நமக்கு நாமே சட்டத்தை நாம் ஏற்றிக் கொண்டோம். இனி ஆங்கிலேயர் நமக்கு தந்த
சட்டம் தேவையில்லை, அவன் நமக்கு சொல்லிட்டு போன பாடங்கள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய நாட்டை நம்முடைய மக்களை நிர்வகிப்பதற்கு நமக்கு நாமே சட்டங்களை ஏற்றி கொண்டோம். அவ்வாறு ஒரு முழுமையான குடியரசாக நாம் ஆனதை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் தான் குடியரசு தினம். அது 1950 நமக்கு துவங்குகிறது. இதுதான் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்குமான வேறுபாடாக திகழ்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருதுல, அப்பதான் நிர்வாகி என்கிற அடிப்படையில், மக்களை நிர்வகிப்பவர் என்கிற அடிப்படையில் முதல்வரும் பிரதமர்களும் கொடியேற்றம் செய்வார்கள். குடியரசு தினம் என்று வருகின்ற பொழுது அரசமைப்பு சட்டத்தின் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிற மாநிலங்களின் ஆளுநர்கள் நாட்டின் குடியரசுத் தலைவர் அவங்க கொடியேற்றுவாங்க. இப்ப நாம கவனிக்க வேண்டிய அம்சம், நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், நமது நாடு ஒரு பரிபூர்ணமான சுதந்திரத்தை பெற்று நமக்கு நாமே பல்வேறு சட்டங்களை இயற்றி ஒரு குடியரசாக, ஒரு ஜனநாயக நாடாக உலக அரங்கில் மிகப்பெரிய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் பெற்று இத்தனை ஆண்டு காலம் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே உலக அரங்கில் ஜனநாயக நாடுகள் என்று பட்டியலிடப்பட்டால் அதில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை இருக்கிறது. மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட, பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற, பல மொழிகளை பேசுகிற மக்கள் ஒரு சட்டத்தால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று உலக மக்கள் வியக்கிறார்கள். நம்முடைய ஒற்றுமையை, ஒரு சட்டத்திற்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை நம் மொழியால் வேறுபட்டிருக்கிறோம், மதத்தால் வேறுபட்டிருக்கிறோம், கலாச்சாரத்தால் வேறுபட்டிருக்கிறோம். அப்ப பல கலாச்சாரங்களை கொண்ட, மத நம்பிக்கைகளை கொண்ட, பல மொழி பேசக்கூடிய மக்களாகிய நாம் ஒரு சட்டத்தின் கீழ் ஒன்றுபட்டிருக்கிறோமா இல்லையா? இந்த ஜனநாயக தன்மையை, இந்த ஒன்றுபட்ட தன்மையை உலக அரங்கில் பல்வேறு மக்கள் வியக்கிறார்கள். அவ்வாறு வியந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் நமது நாட்டில் ஜனநாயகத்தின் தன்மை எப்படி இருக்கிறது? குறிப்பாக மத்தியிலே பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு சுமார் 10-12 ஆண்டு காலமாக ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஜனநாயகம் மிகப்பெரிய சரிவுக்கு உள்ளாகி விடுகிறது. ஜனநாயகம்னா என்ன? மக்கள் தான் முதன்மையான. எந்த நாட்டில் ஜனநாயகம் என்று சொல்கிறோமோ அங்கே மக்களாட்சி தத்துவம் செயல்படுகிறது என்று பொருள். தங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை மக்களை தேர்வு செய்வார்கள். மன்னராட்சி முறையில் அது இருக்காது. இன்றைய நவீன காலகட்டத்திலையும் பல நாடுகள்ல மன்னராட்சி இருக்கிறது. மன்னராட்சி ஒழிக்கப்படாம இன்னும் பல நாடுகள்ல இருக்கு. அங்கெல்லாம் ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு செய்ய முடியுமா? மக்கள் தேர்வு செய்ய முடியாது. அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் வழி வழியாக ஆட்சியாளர்களாக வருவார்கள். அப்ப தம்முடைய மன்னர்களை தேர்வு செய்வதில் மக்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. தங்களுக்கான சட்டங்களை வழங்குவதிலையும் சட்டங்களை இயற்றுவதிலையும் மக்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. எந்த நாட்டுல மன்னராட்சி தத்துவம் நடைபெறுகிறதோ அங்கே மக்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. மன்னர் மக்களை மேய்ப்பவராக மாறிவிடுகிறார். மன்னர் எது சொல்றாரோ அதுதான் சட்டம். மன்னர் வைத்ததுதான் சட்டம். மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஆனால் மக்களாட்சி தத்துவம் என்பது இதற்கு நேர் எதிரானது. அங்கே மக்கள் தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்வார்கள். நம்மை ஆளக்கூடிய முதல்வர் யார், நமது நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, நம்மை நிர்வகிக்கக்கூடிய பிரதமர் யார், எல்லாமே மக்கள் நாம தேர்வு செய்யும். நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை மட்டுமல்ல, நமக்கு தேவையான சட்டங்களையும் நாம ஏற்றிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடிமகனும் நேரடியாக ஏற்றாமல் நமது சார்பில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் வழியாக சட்டம் இயற்றப்படுகிறது. தேவைப்பட்டால் ஒரு மாநிலத்தில் நம்மால் தேர்வு செய்து அனுப்பப்படுகிற பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் வாயிலாக நமக்கு தேவையான சட்டம் உருவாக்கப்படுகிறது. அப்ப மக்களாட்சி தத்துவம் என்பது என்ன? எந்த நாட்டில் ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு செய்கிறார்களோ, தங்களுக்கு தேவையான சட்டங்களை தாங்களே ஏற்றிக் கொள்கிறார்களோ தங்களுடைய பிரதிநிதிகளின் மூலமாக, அதுதான் மக்களாட்சி.
அந்த மக்களாட்சிக்கு பெயர் தான் ஜனநாயகம். ஜனம்னா மக்கள், நாயகம்னா முதன்மையானவர், முதன்மையானவர்கள். ஜனநாயகம் தலை தோங்குகிற நாட்டில் மக்கள் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். மக்கள் சொல்றதுதான் சட்டம், மக்களுக்கு அங்கே முன்னுரிமை வழங்கப்படும், மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம நம்முடைய நாட்டை ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம் என்றால் இங்கே மக்கள் தான் பிரதானமானவர்களாக இருப்பார்கள். இங்க மன்னராட்சி கிடையாது, சர்வாதிகாரம் எங்கள் நாட்டில் இல்லை. நினைத்தவர்கள் எல்லாம் சட்டங்களை ஏற்றிவிட முடியாது. தங்களுக்கு தேவையான சட்டங்களை மக்கள் இயற்றுவார்கள், தங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு செய்வார்கள். இப்படியான ஒரு தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அம்சம் தான் ஜனநாயகம் என்பது. ஆனால் இன்றைக்கு உண்மையிலே நம்முடைய நாட்டில் அத்தகைய ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்குதால் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய சரிவை ஜனநாயகம் சந்தித்திருக்கிறது. மக்களுக்கு மதிப்பில்லை, மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு சட்டங்கள் இயற்றப்படுவதில்லை, மக்களின் தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யப்படுவதில்லை. நாம் மக்கள் மக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களிலேயும் எல்லா விதமான மக்களும் அடங்குவார்கள். குறிப்பிட்ட ஒரு வகுப்பை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல, அத்தனை மக்களும் இருப்பார்கள். மத ரீதியாக பாகுபடுத்தப்படாமல், மொழி இன ரீதியாக பாகுபடுத்தப்படாமல், குறிப்பாக மக்கள் என்பதில் விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், சிறுபான்மை இன மக்கள், எல்லா மக்களும் தான் அதில் அடங்கும். அப்ப எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நாடுதான் ஜனநாயக பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். நமது நாட்டில் சமீப காலமாக அந்த நிலை இல்லை. வெறும் ஓட்டிற்கு மட்டும்தான் மக்கள் பயன்படுத்தப்படுறாங்க. தேர்தல்னு வந்தா மட்டும்தான் நம்ம அவங்க ஆட்சியாளர்களின் கண்களுக்கே தெரியும். ஏறத்தாழ முக்காவாசி 80% மன்னராட்சி தான் நடைபெறுகிறது. ஆனால் மக்களாட்சி எனும் பெயர். நமக்கு தேவையான சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவைகள் ஒன்றொன்றையும் ஆட்சியாளர்கள் கவனித்து கண்காணித்து அதனை பூர்த்தி செய்கிறார்களா? அவங்க நம்மளை வந்து சந்திப்பதை எப்ப மட்டும் தேர்தல் நேரத்துல தான் வர்றாங்க. ஓட்டு போடுறதுக்கு தான் நம்மளை தூக்கி கூட்டு போறாங்க. நடக்க முடியுதுன்னு சொல்லிட்டா போதும். அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்தாலும் சரி, வேறு யாருமாக இருந்தாலும் சரி, என்னால் நடக்க முடியல, ஓட்டு போட முடியலன்னா நான் தூக்கிட்டு போறேங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் நம்ம ஏரியாவிலேயே பார்க்க முடியாது. யாருப்பா நீன்னு கேட்டுருவார். எங்க ஏரியாவில் தண்ணி சரியில்லைன்னு போனோம்னா நீ யாரு? அவர் தான் நம்மளை தூக்கிட்டு போயிருப்பாரு ஓட்டு போடுறதுக்கு. நம்ம கிட்ட வந்து கெஞ்சி இருப்பாரு. அப்ப ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் இந்த மக்களை பயன்படுத்துகிறார்களே ஒழிய, இவர்கள் சொல்லக்கூடிய ஜனநாயகம் என்பது வெறும் ஓட்டு போடுகின்ற நேரத்தில் மக்களை முதன்மைப்படுத்துகிறார்கள். மக்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிறார்கள். மக்களின் தேவைகளை பட்டியலிடுகிறார்கள். மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நாங்கள் தருகிறோம், மாசம் செலவுக்கு பணம் தர்றோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம், எல்லாம் தேர்தல் நேர வெற்று வாக்குறுதிகளாக இருக்கிறது. அவற்றுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு மக்களை முழுமையாக மறந்து விடுகிறார்கள். பல மாநிலங்களின் நிலையும் இதுதான், ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் நிலை இதுதான். இந்தியாவில் மக்கள் மத்திய அரசால், ஒன்றிய பாஜக அரசால் முதன்மைப்படுத்தப்படுகிறார்களா? மக்கள் முதன்மைப்படுத்தப்படுவதில்லை, பெரும் முதலாளிகள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். அதனாலதான் வேடிக்கையாக சமூக வலைத்தளங்களிலே எழுதினார்கள், இந்தியாவை 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள். இந்தியாவுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் எழுதுறான், 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், இந்தியாவை கூறு போட்டு விற்கிறாங்களாம், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள். இதுதான் தற்போதைய இந்தியாவின் நிலை. மக்களுக்கு ஒன்றுமில்லை. 16 லட்சம் கோடி அம்பானி அத்தானி போன்ற குஜராத் மாநிலத்தை சார்ந்த பண முதலாளிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஒன்றிய பாஜக அரசால். அமௌண்ட் எவ்வளவு, தொகை எவ்வளவு? 16 லட்சம் கோடி. ஆனால் ஒரு ஏழை விவசாயிக்கு வெறும் 16,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படுவது இல்லை. அந்த 16,000 ரூபாயை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய டிராக்டர் பறிமுதல் செய்யப்படுகிறது. அவன் வளர்த்து வந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாடு
பறிமுதல் செய்யப்படுகிறது. விவசாயத்திற்கு அவன் பயன்படுத்துகிற கருவிகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. வெறும் 16,000 ரூபாய் கடனை திருப்பி தர முடியவில்லை என்று சொல்கின்ற பொழுது, ஆனால் பெரும் பண முதலாளிகள் ஒட்டுமொத்தமாக 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி, 14 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த தொகை யாருடையது? மோடிஜியினுடைய பணமா? அமித்ஷாவுடைய பணமா? அல்லது பிஜேபியில ஏனைய பொறுப்பில் இருப்பவர்களின் பணமா? அல்லது கட்சியின் பணமா? இல்லை, நமது வரி பணம். நம்மிடமிருந்து வரியாக பல்வேறு வகையில் பிடுங்குகிறார்கள். நமக்கு வேறு வகையில் தருவார்கள் என்று பார்த்தால் தருவதில்லை. பிடுங்கிறது மட்டும் பல வகையில பிடுங்குறாங்க. வரினா சாதாரணமான வரி இல்லை, ஏகபோக வரி. அதுவும் ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு சிறு வியாபாரி, பெட்டிக்கடை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், ரோட்டோரத்தில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அனைவரிடமிருந்தும் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்கிறாங்க. எல்லாத்தையும் கறந்து யார்கிட்ட தள்ளுபடி செய்து விடுகிறார்கள்? இங்க வாங்கிட்டு உங்களுக்கு தள்ளுபடி, பண முதலாளிகளுக்கு தள்ளுபடி. இந்த லட்சணத்தில் தான் இவர்களுடைய ஜனநாயகம், மக்களை முதன்மைப்படுத்தக்கூடிய லட்சணம் இந்த நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டிலே ஜனநாயகம் செழித்தோங்குகிறது என்று சொன்னால் அங்கே முக்கியமான சில அம்சங்கள் ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும். மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றக்கூடிய நாடாளுமன்றம் அது சுதந்திரமா, எதிர்க்கட்சிகளை பேசவிட்டு நிர்வகிக்கிற அரசை எதிர்த்து கேள்வி எழுப்ப செய்து அதற்கு உரிய முறையில் பதிலளித்து நாடாளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றுகிற நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் பேணப்படும். அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய நிர்வாகத்துறை, காவல்துறை, அங்கே ஜனநாயகம் இருக்க வேண்டும், சுதந்திரமான செயல்பாடு இருக்க வேண்டும். நீதித்துறை சரியான முறையில் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தை ஏற்றுகிறதோ அந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய காவல்துறை சரியான முறையில் செயல்படுகிறதா, அதனை செயல்படுத்த வேண்டிய நிர்வாகம், ஆட்சியாளர்கள் அவர்கள் அந்த சட்டங்களை சரியாக செயல்படுத்துகிறார்களா, சட்டத்தின்படிதான் ஆட்சி நடத்துகிறார்களா, சட்டத்தின்படிதான் மக்களை நிர்வகிக்கிறார்களா, இதனை கண்காணித்து தேவைப்பட்டால் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய வேலைகளை செய்வது நீதித்துறையின் பொறுப்பு. அந்த நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இந்த மூன்றையும் கண்காணித்து இந்த மூன்றும் அதற்குரிய நெறியை தவறுகின்ற பொழுது தக்க முறையில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யக்கூடியதாக ஊடகம் அது சுதந்திரமாக செயல்படும். நாடாளுமன்றத்தில் சுதந்திரம் இருக்க வேண்டும், காவல்துறை, நீதித்துறையில் சுதந்திரம் இருக்க வேண்டும். அரசை எதிர்த்து கேள்வி எழுப்புகிற பத்திரிகைகள், ஊடகத்திற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தின் விழுமியங்கள். இவைகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகிறது என்று சொன்னால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நாடாளுமன்றம் ஆரோக்கியமா இருக்கா? ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறுகிறதா? எதிர்க்கட்சிகளை பேச வைக்கிறாங்களா? பேச அலோட் பண்றாங்களா? மக்களுக்கு தேவையான சட்டங்களை அறிந்து அதற்கு தக்க சட்டங்களை ஏற்றுகிறார்களா? இயற்றினால் அங்கே நாடாளுமன்றம் ஆரோக்கியமாக செயல்படுகிறது, அந்த நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒன்னொன்னா பாருங்க, நம்ம நாட்டில் நாடாளுமன்றத்தின் நிலை என்ன? அங்கே ஜனநாயகம் சரியா பேணப்படுதா? இல்லை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச விடலைங்கிறத தாண்டி 2014க்கு பிறகு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்காக கூட வேண்டிய அமர்வுகள் இருக்கிறது அல்லவா? வந்து உட்கார்ந்து பேசணும்ல, அமர்வுகளே ரொம்ப குறைவு. 2014 2019 இது பாஜகவினுடைய ஆட்சி காலம் தான். இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தின் நாட்கள் இந்த 14 19 5 வருஷ காலம். 5 வருஷ காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவை கூடிய நாட்கள், பல்வேறு சட்டங்களை விவாதித்த மொத்த நாட்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 135. 135 நாட்கள் தான் நாடாளுமன்றம் கூடியே இருக்கிறது. 2014 19 வரையிலுமான காலகட்டம். அதற்கு பிறகு 2019 24 அதற்கு பிறகான 5 வருஷ காலம், 5 வருஷம்
அந்த 5 வருஷ காலத்துல நாடாளுமன்றத்தில் கூடிய நாட்கள் வெறும் 55 நாட்கள் தான். முதல் முறை மோடிஜி ஆட்சிக்கு வந்த பொழுது நாடாளுமன்றத்தில் 135 நாள், அவ்வளவுதான் நாடாளுமன்றம் நடந்துச்சு. மற்ற நாள்லாம் லீவு, வரல, ஒன்று கூடவில்லை, விவாதங்கள் நடைபெறவில்லை. 5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க, 5 வருஷத்துக்கு வெறும் 135 நாள். இது 2014 இருந்து 19 அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தின் செயல்பாடு. அதுக்கு பிறகு உள்ள காலகட்டம் 19 இருந்து 24 வெறும் 55 நாட்கள். 5 வருஷத்துல 55 நாள் தான் நாடாளுமன்றம் செயல்பட்டு இருக்கிறது. 5 வருஷத்துல மீதமுள்ள நாட்கள்லாம் எப்படி நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லீவு போடுவாங்கல்ல, லேசா மேகமூட்டமா இருந்துச்சுன்னா டிவி ஆன் பண்ணி மழை பெய்யுதான்னு பார்ப்போம், அல்லது மழை என்று சொல்றானான்னு பார்ப்போம், கலெக்டர் லீவு கொடுப்பாரா இல்லையா. நம்முடைய பிள்ளைகள் ஏங்கி தவிப்பதை போல அங்க ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தை இழுத்து மூடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். செயல்படலை. 10 வருஷ காலத்துல 135, 55 இவ்வளவு நாள் தான். 200 நாள் கூட இல்லை. 200 நாட்கள் கூட நாடாளுமன்றம் நடைபெறவில்லை என்று சொன்னால் அங்கே ஜனநாயகம் எப்படி உயிர்ப்போடு இருக்கும்? சரி, அப்படி கூடிய நாட்கள்ல ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதா? எதிர்கட்சிகள் அரசை நோக்கி கேள்வி எழுப்புவதற்குண்டான சுதந்திரம் வழங்கப்பட்டதா? அவை தணிக்கை செய்யாமல் முறையாக பதிவு செய்யப்பட்டதா? அரசை நோக்கி எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளை முறையாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தார்களா? அதுவும் கிடையாது. எதிர்கட்சிகளும் பேச விடுறதில்லை. இந்த காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள், நாடெங்கிலும் பல பிரச்சனைகள் கிளம்பியது. மணிப்பூர்ல பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் மிகப்பெரிய சோகம். பழங்குடியின பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஒரு பழங்குடியின பெண்ணு பல ஆண்கள் சேர்ந்து கொண்டு அந்த பழங்குடியின பெண்ணின் ஆடையை களைந்து நிர்வாணப்படுத்தினார்கள். யோசிச்சு பாருங்க. நிர்வாணப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த பெண்ணின் மான உறுப்புகளை தொட்டு விளையாடினார்கள். அதனை வீடியோ பதிவு செய்தார்கள். அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து ஒட்டுமொத்த பழங்குடியின பெண்களுக்கும் அச்சத்தை, பீதியை உண்டாக்கினார்கள். காட்டுமிராண்டி காலத்தில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குமா? உண்மையிலே அவர்களை காட்டும் மிராண்டி என்று சொல்வதே தவறு என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு. அந்த காலகட்டத்தில் கூட அறிவியல் வளர்ச்சி இல்லாத எந்த காலத்தை நாம் காட்டு மிராண்டிகளின் காலம் என்று சொல்கிறோமோ, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் காட்டை சார்ந்து வாழ்ந்த பொழுது கூட சில நாகரிகங்களை, ஒழுக்க மாண்புகளை கடைபிடித்தார்கள். இந்த செயல் காட்டு மிராண்டி என்று சொல்ல இயலாது, அதை விட கீழானது. ஒரு பழங்குடியின பெண்ணினுடைய ஆடையை களைந்து நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணின் மான உறுப்போடு விளையாடி பல ஆண்கள் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கொடுமை செய்தார்களே, அதை உலக மக்கள் அனைவரும் கண்டு கழிக்கக்கூடிய வகையில் அந்த வெட்கச் செயலை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டார்களே, உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை உண்டாக்கினார்களே. இது நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கிய ஒரு செயல். நாம் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நாடு என்று பெருமை தட்டுகிறோம். நீங்க எப்படி பார்க்கணும்? இதை பார்க்கக்கூடிய பிற நாட்டவர்கள் நம்முடைய நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்தியா இஸ்ரோன்னு சொல்லி ஒரு பெரிய விஞ்ஞான மையத்தை நிறுவி இருக்கிறது, ஏவுகணைகளை அனுப்புகிறது, நிலாவுக்கு ஆய்வு செய்ய. சந்திராயன் 2, சந்திராயன் 3 என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை நினைக்க மாட்டானா? நம்மை பார்த்து காரி துப்ப மாட்டானா? ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு இப்படிப்பட்ட கொடுமையா? இதை தட்டி கேட்பதற்கு இந்தியாவில் யாருமே இல்லையா? இந்தியா இந்த அளவிற்கு ஒரு பின்னோக்கிய சமூகமா, பின்னோக்கிய நாடா என்று மேலை நாட்டவர்கள் நம்மை பார்த்து வெட்கம் கொள்ள மாட்டார்களா? வெக்கி தலை குனிய வேண்டிய நிகழ்வு. இதுல என்ன கூத்து, இதுல என்ன வேதனை? இதை பற்றி இந்த சம்பவம் நடைபெற்ற காலகட்டத்தில் நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது இதை பற்றி முறையான முறையில் விவாதிப்பதற்கு இடம் கொடுக்கலை. எதிர்கட்சிகள் மணிப்பூரை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள், பழங்குடியின பெண்களுக்கு நேர்ந்த கதையை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். அங்கிருந்து பழங்குடியின பெண்கள், பழங்குடியின மக்கள் விரட்டப்படுகிறார்கள், மணிப்பூரை விட்டு அச்சத்தில் ஓடுகிறார்கள், உரிய பாதுகாப்பு தரவில்லை. இதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் பதிலே இல்லை. விவாதிக்க வேண்டும் என்கிறார்கள், மணிப்பூரை பற்றி விவாதிப்போம், முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன நாடாளுமன்றத்தில் சுதந்திரம் இருக்கு? நாடாளுமன்ற ஜனநாயகம் சந்தி சிரிக்கின்றதா இல்லையா? அதே காலகட்டத்தில் தான்
அத்தானியினுடைய பங்கு சந்தை ஊழல் வெளிவருகிறது. ஹிண்டன்பர்க் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் அத்தானி செயற்கையாக பங்கு சந்தைகளில் முறைகேடு செய்து தம்முடைய நிறுவனத்தின் மதிப்புகளை கூட்டி காட்டுகிறார். அவங்க பல கம்பெனி நடத்துறாங்க, சில பொருட்களை விற்பனை செய்யறாங்கன்னு வைங்க. இயல்பா மக்கள் வாங்குறது இன்னும் ஒண்ணு இருக்கு. இயல்பா மக்கள் வாங்கலை, இயல்பா மக்கள் வாங்கி அந்த நிறுவனத்தின் மதிப்பு கூடலை. செயற்கையாக போலியாக சில பேர்கிட்ட காசு கொடுத்து இவங்களே வாங்க வைக்கிறது. நம்ம டீ கடை இங்க பக்கத்துல போட்டிருக்கிறோம். நான் வரும்போதே நானே ஒரு 10 பேரை கூட்டு வர்றது. டீ கடை போடக்கூடிய நானே ஒரு 10 பேரை கூட்டு வந்து அவங்களுக்கு 10 ஃப்ரீ டீ குடிப்பா, உனக்கு வேலை என்ன, நீ போய் குடிச்சிட்டு கூட்டத்துல போய் சொல்லணும். டேங்கப்பா என்ன மாதிரி டீ, இந்த மாதிரி டீயை நான் வீட்டுல கூட குடிச்சது இல்லையே, இந்த மாதிரி டீயை நான் வெளிநாட்டுல கூட குடிச்சது இல்லையே, அற்புதமான டீயாக இருக்குதே அப்படின்னு போய் சொல்லணும். நீ சொல்ல ஒரு 10 பேர் என் கடைக்கு தேடி வரணும். இதுதான் அவங்களுக்கு அஜெண்டா. இப்படி ஒரு 10 பேரை அழைத்து வந்து செயற்கையாக அந்த பொருளை பற்றி மதிப்பு கூட்டி பேசி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை. ஏமாற்றி சரக்கு விற்பனை பண்றது. இதை விட மோசடியான ஒரு செயலை அதானி செய்திருக்கிறார் என்று ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் அதற்குண்டான தரவுகளை ஆதாரங்களை வெளியிடுகிறது. அதில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அதன் முக்கிய நபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி தகவல்களை வெளியிடுகிறது. அப்ப நாடாளுமன்றம் கூடுது. எதிர்கட்சிகள் என்ன சொல்வாங்க? அதானியினுடைய பங்கு சந்தை ஊழலை பற்றி விசாரிக்க வேண்டும், கேள்வி எழுப்புவார்களா இல்லையா? அதை பற்றி விவாதிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும். ஏன்னா நம் நாடு சம்பந்தப்பட்டது, நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. பல்வேறு வியாபாரிகள், பல்வேறு நிறுவனங்கள் தொடர்புடைய அம்சம். அதை பத்தி விவாதிக்கணும்னா விவாதிக்கிறதுக்கு அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விவாதிக்க கூடாது, விவாதிக்க அனுமதி கொடுக்கல. விவாதிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள், நாட்டின் அவலத்தை பற்றி விவாதிப்பதற்கு தானங்க நாடாளுமன்றம். நாம நமக்கான பிரதிநிதிகளை அனுப்புகிறோம் என்றால் எதற்கு? ஆட்சியாளர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு, நிர்வாக முறை சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதை தட்டி கேட்பதற்கு. நாட்டையே ஒழிக்க இந்த 2 சம்பவங்கள் குறித்து விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்ப நாடாளுமன்றத்தில் என்ன ஜனநாயகம் இருக்கு? அதனாலதான் அதுக்கு முன்னாலேயே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சட்டம்னா என்ன? நாடாளுமன்றத்தில் ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. இந்தந்த வார்த்தைகள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது, இந்த வார்த்தைகள் தான் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், அவை குறிப்பில் ஏறாது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் நாம அந்த வார்த்தைகளை பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு 50-45 வார்த்தையை சொல்றாங்க. என்னென்ன வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா, மோடிஜி எதையெல்லாம் செய்யறாரோ அதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. போலி வாக்குறுதி வழங்குபவர் சொல்லக்கூடாது, ஊழல் சொல்லக்கூடாது, மோசடி சொல்லக்கூடாது. அப்ப ஊழல் பேசக்கூடாதுன்னா மத்திய பாஜக அரசின் ஊழலை பற்றி எப்படி பேசுவது? பொய்யான வாக்குறுதி வழங்குபவர் சொல்லக்கூடாது. பொய்யான வாக்குறுதி வழங்கித்தானே நீங்க 2014 ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்தியரின் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் தந்து விடுவோம், வெளிநாட்டில் அந்த அளவுக்கு கருப்பு பணம் இருக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு வந்துருவேன், யார் யார் அக்கௌண்ட்ல எவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் இந்த முறை ஓட்டு செலுத்துங்கள், ஆட்சி அதிகாரத்தில் எங்களை அமர வையுங்கள், உங்க எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் தரோம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப நாடாளுமன்றத்தில் அதை போய் கேட்போம்ல. நம்மால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் அதை பத்தி கேட்க மாட்டாங்களா? போலி வாக்குறுதி வழங்கியிருக்கிறீர்கள் சொல்ல மாட்டாங்களா? சொல்லக்கூடாதுங்கிறாங்க. போலி வாக்குறுதின்னு பயன்படுத்தாதீங்க. இவரு போலி வாக்குறுதி வழங்குவாராம், 15 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி தராம இருப்பாராம். 15 லட்சம் ரூபாய் மட்டும், அதை மட்டும் ஏமாத்தல. இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கேஸுக்கு மானியம் வந்துகிட்டு இருந்துச்சு. வந்துச்சா? பெண்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு ரூபாய் மானியமா வந்துச்சு. 600 ரூபாய் 800 ரூபாங்கிற அளவுக்கு நீங்க கொடுக்கிற தொகை சொற்பமா இருக்கும். 200 ரூபாய் 300 ரூபாய் தான் கொடுத்திருப்பீங்க 2014க்கு முன்பு. இப்போ உள்ள நிலைமை என்ன? கேஸுக்கு மானியம்னு ஒண்ணு இருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு நம்மிடமிருந்து பிடிக்கி விட்டார்கள், மானியத்தையே பிடிக்கி விட்டார்கள். கேட்டா ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் ஒரு போர்டு, நீங்கள் உங்கள் கேஸை இனாமாக நாட்டுக்கு தந்து விடுங்கள். அதான் புடுங்கிட்டீங்களே, இனிமேல் நாங்க என்ன கொடுக்கிறது? இனாமாக எங்களுக்கே தந்து விடுங்கள்,
நாங்கள் ஏழை எளிய மக்களை தேடி அவர்களுக்கு போய் கொடுப்போம். எது? பெட்ரோல் பங்க்ல. எங்க நமக்கு கேஸுக்கு மானியம் தராங்க? நம்ம எங்க பிரதமர் மோடிஜிக்கு நம்ம எங்க கொடுக்க? பிடிக்கிட்டாங்க. நம்மிடம் இருந்து கேட்காமலேயே அவற்றை பிடுங்கி விட்டார்கள். அவ மானியத்தை புடுங்கினது மட்டும் இல்லாம நமக்கு தருவதாக வாக்களித்த 15 லட்சம் ரூபாயை தராம ஏமாற்றி மோசடி செய்து இதை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடிய நம்முடைய பிரதிநிதி, நம்மால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட பிரதிநிதி கேள்வி எழுப்பினால் கேள்வி எழுப்பாது. போலி வாக்குறுதி சொல்பவர் சொல்லக்கூடாது. ஜும்லா தேவின்னு சொல்லக்கூடாது. ஜும்லா தேவினா போலி வாக்குறுதி அளிப்பவர். இதை பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஊழல் பயன்படுத்தக்கூடாது. ரஃபேல் ஊழலை பத்தி பேச இயலாது. பாருங்க எப்படி சர்வாதிகாரியும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்? நாட்டில் சர்வாதிகார ஆட்சி தானே நடைபெறுகிறது. அதை பற்றி கேள்வி எழுப்பினால் நீ சர்வாதிகாரி என்று சொல்லிவிட்டால் நீங்கள் பேசிய பேச்சு அவை குறிப்பில் ஏறாது என்று சொல்லிவிடுகிறார். உலகத்துல எவ்வளவோ சர்வாதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. எந்த சர்வாதிகாரியும் சர்வாதிகாரிங்கிற வார்த்தையை தடை செய்யவே இல்லை. நீ சர்வாதிகாரின்னு என்னை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு எவனுமே தடை செய்யலை. ஆனால் மோடிஜி தடை செய்கிறார். நாடாளுமன்றத்தில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்கிறார். எப்பேற்பட்ட சர்வாதிகாரம் இது? இதை எப்படி நம்ம ஜனநாயகம் என்று சொல்வது? நாடாளுமன்றத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? சரி, அங்கு இயற்றப்படுகிற சட்டங்களாவது எங்களுக்கு தேவையான சட்டங்களா இருக்கா? மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கிற எங்களின் தேவையை பூர்த்தி செய்கிற சட்டங்கள் அங்கே இருக்கிறதா? நாம் எப்பவுமே நமக்கு என்ன தேவையோ அதை தரவே மாட்டாங்க. மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? பூரண மதுவிலக்கு. அதை பத்தி நீங்க சட்டம் ஏற்றுங்க, நாடாளுமன்றத்தில் ஏற்றுங்க. பெரும்பாலான மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா வேற்றுமைகளையும் மறந்து உங்களை ஆதரிப்பார்கள். பூரண மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வந்தால் அதையெல்லாம் சட்டமாக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க நாடாளுமன்றத்துல மணிக்கணக்கா பேசுறது முஸ்லிம்களை பத்தி தான். முஸ்லிம்களை நசுக்கக்கூடிய சட்டங்கள் கொண்டு வருவதை பற்றி தான். முத்தலாக்கு தடை சட்டம் அவசர சட்டம். காஷ்மீருக்குள்ள சிறப்பு அந்தஸ்து நீக்கம் அது ஒரு அவசர சட்டம். வக்ஃபு சட்ட திருத்தம், சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் எல்லாம் முஸ்லிம்களை நசுக்கிறது. இதை தாண்டி இவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் என்ன சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் சட்டம் வந்ததா? வேளாண் திருத்த சட்டம் என்று சொல்லி விவசாயிகளின் உரிமையை நசுக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1.5 வருஷம் போராடினா விவசாயி வீதியில் இறங்கி போராடினா. இதே போன்று ரோடுகள்ல உட்கார்ந்துட்டா 1.5 வருஷம். எல்லாம் 50+, 60+ ஏஜ்ல உள்ளவங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க, வயதானவர்கள். அங்கிட்ட சின்ன அடுப்பு வைத்து அரிசி கோதுமையை கொண்டு வந்து ரொட்டி சுட்டி 1.5 வருஷம் அங்கேயே படுத்தான். அங்கேயே போராடினான். மோடிஜி ஒரு நாள் வந்து பார்க்கல. மணிப்பூருக்கும் போகல, இந்த விவசாயிகளையும் பார்க்கல. ஆனா யார் யாரையெல்லாம் வர சொல்வாரு? நடிகைகளை வர சொல்வார். வாங்க என் கூட வந்து செல்ஃபி எடுங்க. கௌதமிக்கு அழைப்பு. பாலிவுட்ல உள்ள நடிகைகளோட சேர்ந்து செல்ஃபி புகைப்படம் இருக்கு. செல்ஃபி புள்ள தான் அவர். நம்ம பிரதமர் மோடிஜி யாரு? செல்ஃபி புள்ள. எல்லா செலிபிரிட்டியும் சேர்ந்து எல்லா பிரபலங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுப்பார். விவசாயியோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுங்களேன், அது மாட்டேன். மணிப்பூர்ல போய் ஒரு செல்ஃபி எடுங்க மாட்டார். அவர்கள் யாரின் பக்கம் இருக்கிறார்கள்? ஜனநாயகம் என்பது ஜனத்தின் பக்கம், பொது ஜனத்தின் பக்கம், வெகுஜன மக்களின் பக்கம் நிற்பது தானே. பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்பது தானே ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் எங்கே எங்கே இருக்கிறது? பிரதமரிடம் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இல்லையே. ஏழை எளிய மக்களை, விழிப்பு நிலை மக்களை, சிறுபான்மையின மக்களை கண்டுகொள்வதே இல்லை. கண்டுகொள்வதில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களை நசுக்கும் விதமான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். நாங்க கேட்கிறதுதான், இந்த 10-12 வருஷத்துல நாடாளுமன்றத்துல எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் சட்டங்களை கொண்டு வந்தீங்களா? முஸ்லிம்களையா மையப்படுத்தி வக்ஃபு சட்ட திருத்தம் எவன் கேட்டா? அவங்க கிட்ட நாங்க கேட்டோமா? வக்ஃபுல சட்ட திருத்தம் கொண்டு வாங்க நாங்க கேட்டோமா? கேட்டா உங்கள் மீது அக்கறைங்கிறாங்க. எதுக்கு நீங்க அக்கறை? எங்களை மேல அக்கறை படாதீங்கல்ல நாங்க சொல்றோம். தயவு செஞ்சு எங்க மேல அக்கறை படாதீங்க. முத்தலாக்கு சட்டம், தடை சட்டம் கொண்டு வருவது கேட்டா என்ன? முஸ்லிம் பெண்கள் மீது எங்களுக்கு அக்கறை ஒண்ணு வேண்டாம். முஸ்லிம் பெண்கள் மீது உங்களுக்கு ஏன் அக்கறை? அப்படி அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் குஜராத்தில் எத்தனை பெண்கள் கருவறுக்கப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள்? பல்கிஸ் பானுக்கு நீதி கிடைச்சிச்சா? அந்த பெண்ணின் அழுகை கண்ணீர் துடைக்கப்பட்டதா? இன்றும் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். என்னை பாலியல் வன்புணர்வு செய்த அயோக்கியர்கள் வெளியில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையை என் கண்ணுக்கு முன்பாக அடித்து கொலை செய்த கொலைகார பாவிகள் இன்றைக்கும் வெளியில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை அநியாயமாக பெட்ரோல் ஊற்றி
எரித்து கொலை செய்த படுபாவிகள் இன்றைக்கும் வெளியில் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எங்கே நீதி என்று பல்கிஸ் பானு கேட்டாலே, நீங்கள் முஸ்லிம் பெண்களின் மீது உண்மையில் அக்கறை கொள்ளக்கூடிய நபர் என்றால் பல்கிஸ் பானுவினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள். அவளை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகளை சிறையில் அடையுங்கள். அவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு கடிதம் எழுதுறாரு, அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அவங்க வெளியே வந்தவுடனே மாலை போட்டு வரவேற்கிறார்கள் பிஜேபி வகைராக்கள், சங் பரிவார் கும்பல்கள். எங்களை பற்றி கவலைப்படுங்கள், நாங்க சொன்னோம், மக்களை பத்தி கவலைப்படுங்க. இவங்க எல்லாம் பொய்யா சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம போவாங்கல்ல பைக்ல, அங்கங்க தமிழ்நாடும் சரி எல்லா மாநிலத்திலும் அதுதான். தமிழ்நாட்டிலேயே அங்கங்க போலீஸ் நிற்பாங்க. இன்னும் எப்ப பயங்கரமான பாதுகாப்பா இருக்கு. எதுக்கு? ஹெல்மெட் போடாம போறவன பிடிக்கிறது. உசுறு கொடுத்து காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் செயல்படுறாங்க. கேட்டா என்னவா? மக்கள் மீது அக்கறை, அரசாங்கம் எங்களுக்கு அப்படித்தான் கட்டளை இடுகிறது, மக்கள் மீது அக்கறை கொண்டு ஹெல்மெட் போடாம போறவன துரத்தி பிடிக்கணும்னு எங்களுக்கு உத்தரவுங்கிறாங்க. துரத்தி பிடிக்கிறாங்க. போலீஸை பார்த்து பயந்து ஹெல்மெட் போடாம போனான்னு வைங்க, லத்தியை தூக்கி வீசுறாரு. எத்தனை சம்பவங்கள் நடைபெற்றது. கையில் உள்ள லத்தியை அவன் ஓட்டக்கூடிய சக்கரத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்புற டயர்ல வீசி சிக்கி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போய் அவன் தனியா போயிருந்தா கூட சேஃப்டியா போயிருப்பான். இவரு கம்ப விட்டதுல அவன் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு. கேட்டா என்னவா? அக்கறை. நமக்கும் பார்த்தா அப்படி தெரியும், வெளிப்பார்வையில பரவாயில்லையே அப்பா, வேகாத வெயில நின்று நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி கண்முழித்து இரவு தூக்கத்தை எல்லாம் தொலைத்து ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சு ஃபைன் போடுறாங்களே. உண்மையிலேயே இந்த அரசுக்கு, காவல்துறை அதிகாரிகளை குறை சொல்ல இயலாது. அரசு அவர்களுக்கு உத்தரவிடுவதை அவர்கள் செய்கிறார்கள். உண்மையிலேயே இந்த அரசுக்கு மக்கள் மீது என்னதான் அக்கறை என்று நாம நினைப்போம். உண்மையிலே அது எங்கள் மீதான அக்கறையா இருந்தா மதுபான கடைகளை இழுத்து மூடுங்க. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். எங்க மீது அக்கறை தானே. நாங்க வாகனத்துல ஹெல்மெட் போடாம ஓட்டிக்கிட்டு போய் மோதி விடக்கூடாது, விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது, எங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது. அதனாலதான் இந்த அபராதம், அதனால்தான் இவ்வளவு அக்கறை என்று சொன்னால் மதுபான கடைகளை இழுத்து மூடுங்க. அதை குடிக்கிறதுனால தானே ஏகப்பட்ட பிரச்சனை. அதை செய்ய மாட்டாங்க. பாருங்க, எது நமக்கு தேவையோ அதை செய்வதில்லை. எதை நாம் தேவையில்லை என்று மக்கள் கருதுகிறோமோ அதுல விட்டாப்பிடியாக இருந்து கொண்டு மக்களை வதைக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். இதேதான பாஜக அரசு செய்கிறது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களை நசுக்கக்கூடிய விதமான செயல்பாடுகளை தானே இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். நீதித்துறை எடுத்துக்கொண்டாலும் இதே நிலைதான். நீதித்துறைனா என்ன? மக்களால் மக்களை நிர்வகிப்பதற்காக என்ன சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த சட்டம் சரியான முறையில் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்கணும். அது தொடர்பாக உரிய ஆலோசனைகளை ஆட்சியாளர்களுக்கு வழங்கணும், தேவையான கண்டிப்புகளை வழங்கணும். அதுதான் நீதித்துறையின் செயல்பாடு. ஆனால் அண்மையில் நீதித்துறையின் செயல்பாடு திருப்திகரமாக இருக்கிறதா? மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. குறிப்பாக முஸ்லிம்களின் வழிபாட்டு தலம் தொடர்பான விஷயங்களில் நீதித்துறையின் செயல்பாடு எப்படி இருந்தது? பாபர் மசீது இடிக்கப்பட்டுச்சு. அதற்கு முன்பே அது தொடர்பாக பல்வேறு விதமான விஷம பிரச்சாரங்களை சங் பரிவார் அமைப்போடு செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வழியா பாபர் மசீதை இடிச்சிட்டாங்க. இடிக்கப்பட்டது 92. இடிக்கப்படுவதற்கு முன்பு 1991 அப்போதைய நாட்டில் உள்ள சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு இனி இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது, பல் சமய மக்கள் வாழக்கூடிய இந்திய நாட்டில் இப்படியான பிரச்சனைகள், ஒரு வழிபாட்டு தலத்தை குறிவைத்து பொய்யான செய்திகளை சொல்வது, தங்கள் நம்பிக்கை என்று சொல்லி அடுத்தவர்களின் வழிபாட்டு தலத்தை அபகரிப்பது, இது தேவையற்றது. எங்கள் வழிபாட்டு தலத்தை இடித்துதான் இங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டது, எங்கள் வழிபாட்டு தலத்தை இடித்துதான் இங்கே கோவில் கட்டப்பட்டது, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால 1991 வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது. பாபர் மஸ்ஜித் பிரச்சனை எல்லாம் பார்த்து இனி இப்படி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறத கவனத்துல கொண்டு அன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் கொண்டு வர்றாங்க. சட்டமா ஏற்றப்பட்டு விட்டது. அதன்படி என்ன? பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து இனி இந்திய நாட்டில் உள்ள எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்ததோ அதே நிலையில் தொடர வேண்டும். அந்த வழிபாட்டு தலத்தின் தன்மையை மாற்றுமாறு கோரிக்கை வைக்க கூடாது. நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது ஒரு பள்ளிவாசல் இருக்கா, அந்த பள்ளிவாசல் எங்கள் கோயிலை இடித்துதான் கட்டப்பட்டது சொல்லாதே, அப்படி ஒரு வழக்கை நீ கொண்டு வராதே.
அது நாட்டில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குகிறது. நாங்கள் கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் அந்த இடத்தில் தான் பிறந்தார்கள், அங்கே இவர்கள் மசூதியை கட்டி வைத்திருக்கிறார்கள் சொல்லாத. நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது என்னென்ன வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்குதோ அது அப்படியே தொடரணும். இன்னும் சொல்வதா இருந்தா, ஒரு மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தால் கூட அவர்களில் ஒரு பிரிவினர் எழுப்பிய வழிபாட்டு தலத்தின் தன்மையை மாற்றுமாறு இன்னொரு பிரிவினர் கோர இயலாது. முஸ்லிம்களே ஒரு பிரிவினர் ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பியிருக்கிறாங்க. ஷியா சன்னி என்று முஸ்லிம்கள் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட பிரிவு. இஸ்லாத்தில் அப்படி பிரிவு இல்லை, முஸ்லிம்கள் அப்படி ஒரு பிரிவுல இருக்கிறார். இப்ப சன்னி பிரிவை சார்ந்த ஒருவர் ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி இருக்கிறார். ஷியா பிரிவை சார்ந்தவர் அந்த வழிபாட்டு தலத்துக்கு உரிமை கோர இயலாது. நாடு சுதந்திரம் பெறும் பொழுது அந்த பள்ளிவாசல் இருக்கும் என்று சொன்னால் அதன் தன்மையை மாற்றுமாறு கேட்கக்கூடாது. இந்துக்கள் என்று அழைக்கப்படுபவர்களே பௌத்தர்கள் இருக்கிறாங்க, சமணர்கள் இருக்கிறாங்க. அப்ப சமணர்களுடைய ஆலயத்திற்கு பௌத்தர்கள் உரிமை கோர இயலாது, பௌத்தர்களின் ஆலயத்திற்கு சமணர்கள் உரிமை கோர இயலாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை? அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் பாபர் மஸ்ஜித் போயிடுச்சு நம்மிடமிருந்து அநியாயமா, அபகரிப்பா. முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு நம்மிடமிருந்து பாபர் மஸ்ஜித் பறிக்கப்பட்டது, அதனுடைய நிலம் பறிக்கப்பட்டது. அதுக்கு பதிலாக வேற இடத்துல 5 ஏக்கர் நிலம் தரம்னாங்க. எவனுக்கு வேணும் 5 ஏக்கர் நிலம்? அதுக்காக நாங்க போராடணும், அதுக்காக எங்க முன்னோர்கள் உயிரை கொடுத்தாங்க. எங்கள் உரிமை, அது எங்களின் வழிபாட்டு தலம். அநியாயமான முறையை எங்களிடமிருந்து அநியாயமாக அந்த நிலத்தை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள். இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. வெகுஜன மக்கள் செய்யவில்லை, நம்மோடு கலந்து நிற்கிற, நம்முடைய நம்பிக்கையை பற்றி தெரிந்து நிற்கிற இந்து மக்கள் இந்த செயலை விரும்பவில்லை. இந்துத்துவ கும்பல், சங் பரிவார் கும்பல், அந்த கும்பல் தான் இந்த காரியத்தை அரங்கேற்றியது. ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் காசியில உள்ள பள்ளிவாசல் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. வாரணாசியில உள்ள ஞானவாபி பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல பிரச்சனை உண்டாக்குறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் அந்த வழக்குகளை எடுத்துக் கொள்கிறது. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்திற்கு மாற்றமா அந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறது. கலாய்வு செய்ய அனுமதி கேட்கிறார்கள், கலாய்வுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. இது எங்க? வாரணாசியில் உள்ள ஞானவாபி பள்ளிவாசல். மதுராவில் உள்ள அடுத்து ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல், அது நாங்க கிருஷ்ண ஜென்ம பூமி என்று நாங்கள் நம்புகிறோம். பாபர் மஸ்ஜிதுக்கு எப்படி ஆரம்பித்தார்களோ அதுபோன்று கிருஷ்ணர் பிறந்த பூமி என்று நாங்கள் அந்த பூமியை நம்புகிறோம். அங்கு கோவிலை இடித்து விட்டு இவர்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி இருக்கிறார்கள் என்று கதை கட்டி விட்டார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கையும் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்கிறது. அடுத்து ஊப்பில உள்ள சம்பல் பகுதியில் உள்ள ஜாமிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலையும் பல்வேறு விதமான பொய் கதைகளை சொல்லி அதன் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். பள்ளிவாசலை நாங்க ஆய்வு பண்ண போறோம் அப்படின்னு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கையும் எடுத்துக் கொள்கிறார்கள். பாருங்க, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கு. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கவே தற்போதைய நிலையில் 3 பள்ளிவாசல்களின் நிலைமை கேள்விக்குறியா இருக்கு. அதோடு சேர்த்து அஜ்மீர் தர்கா, அதையும் சேர்த்துக்குங்க. 4வது அஜ்மீர் தர்காவில், அஜ்மீர்ல ஒரு மனுவை அங்குள்ள நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அஜ்மீர் தர்காவுக்கு கீழே எங்க கோயில்கள் இருக்கிறது, ஆகவே அதை தோண்டி பார்க்கணும், அதை கலாய்வு செய்யணும். அஜ்மீர் தர்காவும் எங்கள் கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டது என்று அங்கு ஒரு வழக்கு, அந்த வழக்கையும் கீழமை நீதிமன்றம் எடுத்துக்கொள்கிறது. பாருங்க, எல்லா வழக்கையும் எடுக்கிறாங்க. தர்கா என்பது இஸ்லாத்தில் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய பிரச்சாரம், முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய சீர்திருத்த பிரச்சாரம், அது தனி. ஆனால் இவர்கள் நமக்கு சொந்தமான நிலத்தை அபகரிப்பதற்காக வேண்டிய அஜ்மீர் தர்காவை குறிவைத்தால் நாம் எப்படி விட்டு வைப்போம்? யோசிச்சு பாருங்க. அப்ப இது எல்லாம் இப்ப 4 பள்ளியை தோண்டணுங்கிறாங்க. நீதிமன்றம் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. உச்ச நீதிமன்றமே மௌனித்திருந்தது. உச்ச நீதிமன்றம் நினைத்திருந்தால் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, கீழமை நீதிமன்றங்கள் எப்படி இந்த வழக்குகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், அத்தனை வழக்குகளும் ரத்து செய்யப்படுகிறது. ஒற்றை வரையில் சொல்லியிருக்கலாம். சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுக்கு நாங்க சலுகையா கேட்கல, உரிமையா கேட்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக கேட்கவில்லை, சட்டத்தின்படி கேட்கிறோம். உச்ச நீதிமன்றம் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாமா இல்லையா? அத்தனை சட்ட வல்லுநர்களும் இதைத்தானே சொன்னார்கள். முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்தை தானே சொன்னார்கள். நாம் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லையே. முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பலரும், சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் மேலாண் நீதிபதி ஹரிபரந்தாமன் முதல் கொண்டு
நீதிபதி சந்துரு அவர்கள் முதல் கொண்டு பல நீதிபதிகள் சொன்ன கருத்து, நாட்டில் நடக்கிற இந்த விஷயம், நீதிமன்றங்கள் நடைபெறுகிற இந்த விஷயம் சட்டத்திற்கு புறம்பானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இது நம்முடைய குற்றச்சாட்டு அல்ல, முன்னாள் நீதிபதிகளின் குற்றச்சாட்டு. அத்தனை முன்னாள் நீதிபதிகளும் கண்டித்தார்கள், இது சட்டத்திற்கு புறம்பானது என்று சொன்னார்கள். வேலைக்கு பார்த்துட்டு தானே இருந்தாங்க. கடைசியில ஊப்பியில சம்பல் பள்ளிவாசல கலாய்வுக்கு போயிட்டாங்க. முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு அவன் பயப்படுறான். இப்படித்தானப்பா பாபர் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, கலாய்வுக்கு அனுமதி கொடுத்தோம், கலாய்வு செய்தார்கள், ஒரு கட்டத்தில் பள்ளிவாசலை இடித்து நம்மை வெளியே தள்ளிவிட்டார்கள். சம்பல் பள்ளிவாசலுக்கும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விடக் கூடாது, இதனை நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்குள்ள மக்கள் ஜனநாயக பூர்வமான முறையில் போராடினார்கள். ஆனால் 5 உயிர் பலியானது. 5 முஸ்லிம்கள் அநியாயமான முறையில் இறந்து போனார்கள். 5 முஸ்லிம்கள் சொல்றப்ப 17 வயது இளைஞர்கள் 2 பேர், 17 வயசு. அப்ப அவர்களை சுட்டுக் கொன்றது யார்? காவல்துறை சொல்கிறார்கள் நாங்கள் சுடவில்லை என்கிறார்கள். சுட்டுக் கொண்டது யாரு? பயங்கரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்கிறார்கள். யார் அந்த பயங்கரவாதி? இவருடைய நோக்கம் தெரியாதா? இவருடைய செயல்பாடு தெரியாதா? நாட்டின் பல இடங்களில் நாம் பார்க்கவில்லையா? காந்தியை சுட்டுக் கொன்று விட்டு இஸ்மாயில் என்கிற ஒரு முஸ்லிம் தான் காந்தியை கொண்டு விட்டான் என்று பொய்யை பரப்பியவர்கள் தானே. அந்த பொய்யை பரப்பியதின் நோக்கம் என்ன? அதன் பேரில் இந்து மக்கள் அனைவரும் காந்தியை முஸ்லிம்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று கோபம் கொண்டு முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதால் தானே. அதே வேளையைத்தான் இவர்கள் பல பகுதிகளில் இந்த சங் பரிவார் கும்பல் செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 உயிர் அநியாயமா பறிபோச்சு. அதுக்கப்புறம் தான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்வை வழங்கவில்லை. இனிமே இது பத்தி அடுத்த கட்டமா எதையுமே பேசாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆய்வுக்குள் போகாதீங்க. அது சம்பளா இருந்தாலும், அஜ்மீர் தர்காவா இருந்தாலும், ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலா இருந்தாலும், எந்த பள்ளிவாசல் தொடரக்கூடிய வழக்குகள் அனைத்தும் ஸ்டாப். மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது, கலாய்வு என்று யாரும் செல்லக்கூடாது. உச்ச நீதிமன்றம் இறுதியாக சொன்ன அளவில் அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் சட்டத்தின்படி, நீதியின்படி உச்ச நீதிமன்றம் இன்னும் அழுத்தமாகவே இதற்கு உண்டான தீர்வையே வழங்கி இருக்கலாம். வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கு, நீங்க எடுத்துக்கிட்ட வழக்கெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது, தூக்குங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதை சொல்லல. பிப்ரவரி வரையும் பார்ப்போம்ட்டாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து இப்ப பிப்ரவரி ஏப்ரல் ஆயிருச்சு. கால அவகாசம் கொடுக்கப்படும், இன்னும் ஒரு முடிவை சொல்லாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எங்கே நீதித்துறை, எங்கே ஜனநாயகத்தை செலுத்துகிறது, எங்கே சட்டத்தின்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? அது மாத்திரம் இல்லாம அண்மையில ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் பாபர் மஸ்ஜித் விவகாரத்துல தீர்ப்பு சொன்ன நீதிபதி. அவர் தம்முடைய பொறுப்பு காலத்தை நிறைவு செய்து விட்டார். அவர் மக்கள் மத்தியில ஒரு கருத்தை சொல்கிறார். சிக்கலான வழக்கு வரும்போது நாங்க ரொம்ப யோசிப்போம். குறிப்பா பாபர் மஸ்ஜித் வழக்கெல்லாம் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு, என்ன தீர்வுன்னே தெரியல. கடவுளிடம் வேண்டினேன், கடவுள் எனக்கு தீர்ப்பை தந்தார் அப்படிங்கிறார். யாரு? பாபர் மஸ்ஜித் வழக்குல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றார், பாபர் மஸ்ஜித் வழக்கில் தான் எதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியதாக சொல்கிறார். கடவுளிடம் நான் வேண்டினேன், கடவுள் எனக்கு தீர்ப்பை தந்தாருங்கிறார். கடவுள்கிட்ட வேண்டினார்னா எந்த கடவுள்கிட்ட வேண்டுவாரு? கேள்வி வருதா இல்லையா? மக்களின் பிரச்சனைகளுக்கு நீதித்துறை செயல்பட வேண்டிய முறை இப்படியா? கடவுள்கிட்ட வேண்டுறதா? அப்ப ஒரு முஸ்லீம் நீதிபதியா இருந்தாலும் அவர் 2 ரக்காத் தொழுதுட்டு தீர்ப்பு சொல்வாரா? அல்லாஹ்ட்ட கேட்டு பார்ப்போம், துவா செய்வோம், என்ன தொழுத தீர்ப்பா சொல்லிடுவோம்னா இதுக்கு பேர் ஜனநாயகமா? அவரவர் தம்முடைய கடவுளிடம் கேட்டுவிட்டு தீர்ப்பு வழங்கினால் அதற்கு பேர் தீர்ப்பல்ல, சட்டத்தின்படியான தீர்ப்பல்ல. கடவுளிடம் அவர் அருள் வாக்கு பெற்றுவிட்டு பதில் சொல்கிறார் என்று பொருள். நாங்க என்ன அருள் வாக்கியா கேட்டோம்? நாங்க உங்க கடவுள்கிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னா கேட்டோம்? இரக்கம் காட்டுங்கள் என்று நாங்கள் கேட்டோமா? சட்ட புத்தகத்தை பாருங்கள், படியுங்கள், ஆதாரங்களை பாருங்கள், சட்டத்தின்படி தீர்ப்படையுங்கள். அதைத்தானங்க ஒரு நீதிபதி சொல்லணும். ஆனால் பகிரங்கமா உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்கிறார், பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு, கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுள்கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்படைச்சேன், கடவுள் எனக்கு நீதியை வழங்கினார்கிறார். அப்ப இவர்கள் சிந்தனை கோளாறு நமக்கு விளங்குகிறதா? நீதித்துறை எந்த அளவிற்கு ஒரு சிக்கலான நிலையை சந்தித்திருக்கிறது என்பதை விளங்குகிறதா? இப்படித்தான் இருக்கு. வழிபாட்டுத்தல விவகாரத்தை பிரச்சனையாக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? இப்ப பாருங்க, தமிழ்நாட்டிலையும் அதான் நடக்கும். நீதித்துறை செயல்படுவதை போல காவல்துறையும் அழுத்தமா செயல்படும். சட்டங்களை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள்.
நம்மை விட கூடுதலான அதிகாரம் வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு? நம்ம மீது அடக்குமுறை செய்வதற்கல்ல, நம்மை அடக்கி ஆள்வதற்கல்ல, சட்டத்தின்படி செயல்படுவதற்கு. நாம் எதனை நமக்கு தேவையான சட்டம் என்று ஏற்றினோமோ அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனா பாருங்க, தமிழ்நாட்டிலேயே சம்பவத்தை நீங்க எடுத்துக்கங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல தர்கா இருக்கு, சிக்கந்தர் தர்கா அப்படின்னு அது சொல்லப்படுது. சுல்தான் சிக்கந்தர் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பரங்குன்றத்துல இந்து மக்களின் கணிசமான நம்பிக்கையின்படி திருப்பரங்குன்றம் முருகன், காசி விஸ்வநாதர் கோயிலும் அங்கே இருக்கிறது, முருகனுக்குரிய ஒரு வழிபாட்டு தலமும் இருக்கிறது. இந்த ரெண்டுமே காலம் காலமா இருக்கு. நீங்க எப்படி பார்க்கணும்? திருப்பரங்குன்றத்துல கோவில் இருப்பதும் திருப்பரங்குன்றத்தில் தர்கா இருப்பதும் இன்று நேற்று உருவானதல்ல, காலம் காலமா. கோயிலு பல நூறு வருஷமா இருக்கு, தர்கா 500-600 வருஷமா இருக்கு. ரெண்டுமே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இவ்வளவு நாள் அது பிரச்சனையா இருந்துச்சா? திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு முஸ்லிம்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தான், தர்காவுக்கு போனா வந்தான். அவன் அங்கிருந்து போகும்போது ஒரு நேர்ச்சை பண்ணிட்டு போவான். நேர்ச்சையெல்லாம் நம்ம சொல்றது என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நேர்ச்சை என்பதை தவிர நம்முடைய தேவை எதுவா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், தர்காவுல போய் கேட்க கூடாது. அது நம்முடைய பிரச்சாரம். அவன் அங்க போய் ஒரு கோழியா இருப்பான், அங்க போய் ஆளா இருப்பான், தர்காவுல போய் இதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப திடீர்னு கிளம்புறாங்க. இவ்வளவு காலமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென்று சங் பரிவார் கும்பல்கள் திருப்பரங்குன்றம் மலையை முஸ்லிம்கள் அபகரிக்க பார்க்கிறார்கள். இங்க எப்படி சிக்கந்தர் தர்கா உருவானது அப்படிங்கிறாங்க. அது 500 வருஷமா இருக்குப்பாங்க. அவன் முஸ்லிமும் போறான், இந்து மக்களே அந்த தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சிக்கந்தர் தர்காவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான தர்காக்களுக்கு முஸ்லிம்களை விட இந்து மக்கள் அதிகமாக செல்கிறார்கள். அப்ப இந்து மக்களும் போயிட்டு வர்றாங்க, முஸ்லிம்களும் போயிட்டு வர்றாங்க. இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நம்பிக்கையை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். திடீரென்று சங் பரிவார் கும்பல் உள்ளே நுழைந்து, பார்த்தீர்களா, நம்முடைய மலையை அபகரித்து விட்டார்கள், விடக்கூடாதுன்னு போர்க்கொடி தூக்குறாங்க. வட மாநிலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய மத கலவரத்தை உருவாக்குவதற்கு உண்டான முயற்சி தமிழ்நாட்டில் முயற்சிக்கிறார்கள். வழிபாட்டு தலங்களை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கேடுகட்ட அரசியலை தமிழ்நாட்டில் செயல்பட துடிக்கிறார்கள். அப்ப காவல்துறை உரிய விதத்தில் தடுக்க வேண்டுமா இல்லையா? அரசு இதனை உடனடியாக ஆரம்ப புள்ளியிலேயே கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கு தக்க தீர்வளிக்க வேண்டுமா இல்லையா? இதுவரையும் தீர்வளிக்கல. முஸ்லிம்களை கடுமையா நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. நீ கோழியை கொண்டு போகாதே, நீ ஆடை கொண்டு போகாதே, அங்க போய் எதையும் சாப்பிடக்கூடாது, அங்க போகக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் முஸ்லிம்களுக்கு வருகிறது. அப்ப எல்லா விதத்திலையும் நசுக்கப்படுபவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இதற்கு பேர் எப்படி ஜனநாயகமா இருக்கும்? வேங்க வெயில் பிரச்சனை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட ஒரு கொடும் செயல்! நம்முடைய சகோதரர்கள், பிற்படுத்தப்பட்ட சகோதரர்கள், அவர்கள் குடிக்கின்ற குடிநீரில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து விடுகிறார்கள். வருஷம் 1.5 வருஷம் ஓடி போய்கிட்டு இருக்குது. குற்றவாளி யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்ப திடீரென்று குற்றவாளியை பதிவு செய்கிறார்கள். யாருன்னு பார்த்தா, அந்த குடிநீர் தொட்டியில மலம் கலந்திருப்பதாக யார் காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்கிறார்களோ அவனையே குற்றவாளி ஆகிட்டாங்க. நீ தானே சொன்ன, 1.5 வருஷமா தேடி பார்க்கிற, எவனும் அகப்படல, நீ தான் குற்றவாளி. அது எப்படி உனக்கு பஸ்ட் தெரிஞ்சு? 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கிறாங்க, உனக்கு எப்படி பஸ்ட் தெரிஞ்சு? அப்ப நீ தான் கலக்கியிருப்பேன். நாங்க எப்பேற்பட்ட ஒரு செயல்! இதுவெல்லாம் சட்டத்தின்படியானதா? விழிப்பு நிலை மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை மக்கள், தலித்து மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்றால் அங்கே ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்று பொருள். மக்களை மையப்படுத்தியதாக இல்லாமல் ஒரு மதத்தை மையப்படுத்தியதாக நம்முடைய நாட்டை கொண்டு செல்கிறார்கள். மாட்டிறைச்சிக்கு தடை. இந்தியாவின் பல மாநிலங்களில் சட்டப்பூர்வமாக மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஏன் மாட்டிறைச்சிக்கு தடை? என்ன காரணம்? நம்முடைய சட்ட நூலில் அப்படி ஏதேனும் இருக்கிறதா? அரசமைப்பு சட்டத்துல மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சியை தடை செய்ய வேண்டும் இருக்குதா? குறிப்பிட்ட ஒரு மத மக்களின் நம்பிக்கை. அந்த மத மக்களின் நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நம்பிக்கையாக எப்படி சட்டமாக்க முயற்சிக்கிறார்கள்? எப்படி நீ மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்க இயலும்? அந்த தடை என்பதே சட்டத்திற்கு புறம்பானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது தானே. அப்ப முஸ்லிம்களை கருவறுக்கிறாங்க, மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கிறார்கள், முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய புர்காவிற்கு தடை விதிக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு சலுகையில் கை வைக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது கடந்த 12 வருடங்களாக ஜனநாயகம் படிப்படியாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே தொடரும் என்று சொன்னால்
இந்திய நாட்டை ஒரு மதவாத நாடாக மாற்றி விடுவார்கள், ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளி விடுவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தலையும் இத்தகைய மதவாத சக்திகள், சங் பரிவார் கும்பல்களுக்கு எதிரானதாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் மத்தியிலே முஸ்லிம்களும் இந்து மக்களும் எந்த அளவிற்கு ஒற்றுமையை பேணிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒற்றுமையை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு உண்டான முயற்சிகளை ஒரு பக்கம் செய்வதோடு, நம்முடைய நம்பிக்கை என்ன, நாம் எந்த விதத்தில் இந்த அரசால் பாதிக்கப்படுகிறோம், எப்படி நசுக்கப்படுகிறோம், நம்முடைய உரிமை படிப்படியாக எப்படி பறிக்கப்படுகிறது என்பதை சாமானிய மக்கள் முதல் கொண்டு நாம் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுதுதான் மதவாத பிஜேபியை, மதவாத பாஜகவை நாம் வீழ்த்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பினை எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.